கருக்குழாய் மறு இணைப்பு சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் ரிக்கவரி எப்படி இருக்கும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சர்ஜரி ஹாஸ்பிட்டல் டைமிங்கும் வீட்டில் ரிக்கவரி ஆகிற டைமிங்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இட் இஸ் டே கேர் சர்ஜரி மாதிரி தான். காலையில் வந்தால் வந்து ஒரு எல்லா பிளட் டெஸ்ட் எல்லாமே ரொட்டீன் செக்அப் எல்லாம் பார்த்துட்டு லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுறது தான். சர்ஜரி வந்து மேக்ஸிமம் 30 to 45 மினிட்ஸ் சர்ஜரி ஆகும். அது முடிஞ்சோடனே ஒரு 15-20 மினிட்ஸில் ஐசியூவில் ரிகவரி ஃபேஸுக்கு வந்துடுவீங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஒரு 6 to 7 ஹவர்ஸில் நம்ம யூஸ்வலாக எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறது நடக்கிறது இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு 12 ஹவர்ஸுங்கும் போது ஆல்மோஸ்ட் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓவர் நைட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எந்த ஊராக இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற சூழ்நிலை தான் இருக்கும். இதை தவிர நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு ரிட்டர்ன் ஆகிறது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து லேப்ரோஸ்கோபி மெத்தடில் பண்ணும்பொழுது அது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம ரிகவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், தழும்புகள் இருக்காது, பெயின் இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்தாலே போதுமானது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதும் ஒரு 2 to 3 months கேப் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிறது மிக நல்லதாக இருக்கும்.